மேற்படி பகவத்கீதையில முதல் அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கும். அத வியவஸ்திதான் திருஷ்டுவா தர்தராஷ்டிரான் கபித்வஜः பிரவருத்தே சம்ஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவः ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே. அத ஒலியால் நெஞ்சு பிளக்கப்பட்ட பிறகும் வியவஸ்திதாத் போருக்கு நிலைத்திருப்பவராக தார்தராஷ்டிரான் உங்களுடைய 100 புதல்வர்கள் கபித்வஜக ஹனுமானை கொடியிலுடைய பாண்டவக அர்ஜுனன் திருஷ்டுவா பார்த்து சஸ்திர சம்பாத்தே படையெறிதலாம் போர் பிரவருத்தே தொடங்க இருக்கும்போது தனுஹு காண்டீவத்தை உத்யம்ய கையில் உயரவேந்தி ததா அந்த சமயம் ரிஷிகேஷம் பகவானை குறித்து இதம் வாக்கிய இந்த வார்த்தையை மஹீபதே மகாராஜரே ஆக சொன்னான் அப்படின்னு. கபித்வஜக அப்படின்ற அடைமொழி எதை குறிக்கிறது அப்படின்னா, சங்குகள் முழங்கினதுக்கு அப்புறமா ஹனுமானும் கர்ஜனை பண்ணினாராம். எதிரிகள் ஆக இருக்கக்கூடிய தார்தராஷ்டிரர்களை பயமூர்த்தினார் அப்படின்னு குறிக்கிறது. ஸோ அவர் பீமசேனனுக்கு அந்த மாதிரி தானே வரத்தை கொடுத்துருக்கார். அதனால ரிஷிகேஷம், அதாவது ரிஷிகேஷம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்தி தன் வசத்தை வைத்திருக்க கூடியவன் அப்படின்றது பொருள். அதனால எல்லா இந்திரியங்களையும் குதிரையாகத்தான் உபனிஷத்கள் பாவிக்கிறது. ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டுறது எதுக்கு? அதை இழுத்து பிடிச்சு உருநிலைப்படுத்துறதுக்கு தானே. குதிரை கடிவாளம் கட்டாம குதிரையை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்ட்ரோல் ஆகுமா? அது மாட்டுக்க தன் போக்குல ஓடும் இல்லையா? இந்திரியங்களுக்கு கடிவாளம் போடலைன்னா என்ன ஆகும்? இந்திரியங்கள் நம்ம பேச்சு கேட்காது. அதாவது எல்லா இந்திரியங்களையும் தன் வசத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரிஷிகேஷன் இடத்துல இதை விட்டுடணும். இந்த இந்திரியங்கள் முழுக்கவும் உன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு பெருமாள் இடத்துல சாரதி இடத்துல விட்டுட்டேன்னாக்க அவர் பார்த்தனுக்கு எப்படி குதிரைய கரெக்டா கடிவாளம் விட்டு கட்டுப்படுத்தி தன் வசத்தே வைத்து பார்த்தனுக்கு எப்படி வெற்றி ஈட்டி கொடுத்தாரோ அந்த மாதிரி நமக்கும் தர்ம நெறியை காண்பித்து கொடுத்து வெற்றியை நம் வாழ்க்கையில் ஈட்டி கொடுப்பார் அப்படின்னு. அர்ஜுன உவாச்ச சேனயோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத யாவதேதான் நிரீக்ஷேஹம் யோதுகாமான் அவஸ்திதான் கைர்மயா சஹ யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. அச்சுத, அதாவது பக்தர்களை நழுவ விடாதவனே. உபயோகோ சேனையோர் மத்தியே, 2 சேனைகளுக்கு நடுவுல மே ரதம் என்னுடைய தேரை ஸ்தாபய கொண்டு சென்று நிறுத்து. யோத்துகாமான் போர் புரிய விரும்பிய அவஸ்திதான் நிலை நின்ற ஏதான் அகம் இவர்களை நான் யாவத்து அவேக்ஷே காண்பேன். அஸ்மின் ரணசமுத்யமே இந்த போரெழுச்சியில் மயாசக என்னோடு சேர்ந்திருந்து கைரியோத்தவ்யம் எவர் போர் புரிவரோ அப்படின்றார். அப்ப இந்த ஸ்லோகத்தினால அர்ஜுனன் சொல்லக்கூடிய விஷயம், இங்க எதிர் சைன்யத்துல இருக்கிறவாள நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதனால என்னுடைய தேரை கொண்டு போய் 2 சைன்யங்களுக்கு நடுவில் சென்ற நிறுத்து. ஹே அச்சுத அப்படின்றான். அச்சுதன்னா என்ன அர்த்தம்? பக்தர்களை, ஆசிரித்தர்களை, தன்னை ஆசிரியத்தவர்களை, தன்னிடத்தே சரண் புகுந்தவர்களை நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். பின்னாடி அர்ஜுனன் நழுவ போறான் இந்த சேனைய பார்த்துட்டு. கண்ணன் தானும் நழுவாமல் அவனையும் நழுவ விடாமல் காத்து ரட்சிக்க போறார் அப்படின்ற அர்த்தம் இந்த இடத்துல ஸ்புரிக்கிறது பாருங்க. நம்ம பூர்வாச்சாரியர்களுக்கெல்லாம் அவ இந்த அர்த்தத்தை இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறா. இந்த அச்சுதான்ற பதம் அர்ஜுனன் அழைச்சிருக்கான் அப்படின்னாக்க இந்த அர்த்தம் அந்த இடத்துல ஸ்புரிக்கிறது. பின்னாடி இவன் சேனையை பார்த்து பயந்து போறான். அந்த இடத்த நழுவிடுறான். தான் க்ஷத்ரியன் அப்படின்ற நிலையிலேருந்து இறங்குறான். அப்ப கண்ணன் தானும் நழுவாது அர்ஜுனனையும் நழுவ விடாது காப்பாற்ற போகிறான் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்புரிக்கக்கூடிய ஒரு அர்த்தம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொன்னது. யாவத்து முழுமையும், அதாவது என்னன்னாக்க முழுசா எதிரி சைன்யத்தில் இருப்பவரை
பற்ற வேண்டும் அப்படின்றதுதான் இப்ப அர்ஜுனனுடைய கோலே தவிர என் சைன்யத்துல யாரு இருக்கான்னு நான் பாக்குறதுக்கு அர்ஜுனன் ஆசைப்படலாம். அவன் சைன்யத்துல யாரு இருக்கான்றத அவன் ஏற்கனவே பார்த்தாச்சு. இருந்தாலும் அவனுக்கு 2 பேர் சைன்யத்துக்கும் நடுவுல கொண்டு போய் தேர நிறுத்தினாதான் எதிரி சைன்யத்துல முழுசா யாரு இருக்கான்னு பார்க்க முடியும். அப்புறம்தான் தன் சைன்யம். யோத்ஸ்யமானானவேக்ஷேஹம் ய ஏதத்ர யோத்ஸ்யமானானவேக்ஷேஹம் ய ஏதேத்ர சமாகதாஹ தார்த்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹ யுத்தே பிரிய சிகீர்ஷவஹ. அத்ர இந்த இடத்துல ய ஏதே யாவரிவர் யுத்தே போரில் துர்புத்தேஹே புத்தி கெட்டவனான தார்த்தராஷ்டிரர் மகனுக்கு பிரிய சிகீர்ஷவஹ இஷ்டம் செய்ய விரும்பி சமாகதாக வந்திருக்கின்றனரோ யோத்ஸ்யமானான் போர் புரிய போகின்ற அவர்களை அகம் அவேக்ஷே யாவத்து அப்படின்றார். நான் காண்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை காண்பேன். யார? இந்த இடத்துல யாரு இந்த போர்ல புத்தி கெட்டவனான தார்த்தராஷ்டிரர் மகனுக்கு இஷ்டம் செய்ய விரும்பி அவளுக்கு எது பிடிக்குமோ அதை பண்றதுக்காக இந்த இடத்துல வந்திருக்காளோ போர் புரிய போகின்ற அவளை நான் பார்க்க போறேன் அப்படின்றான். சஞ்சய உவாச்ச சஞ்சயன் கூறுகின்றார் மேற்படி. ஏவ முக்தோ ஹிருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனயோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாஞ்ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி.